அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய காலகட்டம் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் சிம்ம ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாக்கு வன்மை அதிகரிக்கும். எதையுமே சிறப்பாக செய்து முடிப்பீங்க. எதிர்ப்புகள் விலகும். உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போடுவாங்க, விலகி விடுவாங்க. முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி உங்களுடைய செயல்களில் வேகம் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது. குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி அமைதி பிறக்கக்கூடியதாக இருக்குது. மனக்கசப்பு மாறும். விருந்தினர்களுடைய வருகை இருக்கும். குடும்ப செலவுகள் குறையக்கூடியதாக இருக்குது. கலைத்துறையில் நிலுவையில் உள்ளக்கூடிய காரியங்களை சிறப்பாக முடிய வழி பிறக்கக்கூடியதாக இருக்குது. அரசியல்வாதிகள் மக்கள் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். பெண்கள் செய்யும் காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான கவலைகள் நீங்கக்கூடியதாக இருக்குது. சக மாணவர்களுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறையக்கூடியதாக இருக்குது. மொத்தத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு சில அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ராசிநாதன் 9வது இடத்துல இருக்காரு. வெட்டித்தனமாக பேசுவதை விட்டுவிட்டு நீங்கள் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தி முயற்சியை மேற்கொள்வீங்க அப்படின்னு சொல்லப்படுது. சமுதாயத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்து ஏற்படக்கூடியதாக இருக்குது. சந்திரனின் சஞ்சாரம் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். கலைத்துறையில் உங்களுக்கு அமோகமான நடக்கக்கூடியதாகவும் செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கார். கண் மூடிக்கொண்டு உங்களுடைய மண்ணில் காசை போடுங்கள். பல மடங்கு லாபத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. வீடு கட்டக்கூடிய எண்ணம் இருந்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை செய்யலாம். புதன் 8ஆம் இடத்துல இருப்பதால் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம். ஆடம்பரமான செலவுகள் செய்து உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொள்வீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்காரு. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்காரு. குடும்பத்தில் குழப்பங்கள் வந்து தீரக்கூடியதாக இருக்குது. எதிர்ப்புகளை முறியடித்து ஏற்றம் பெறுவீங்க. ராகு 8ஆம் இடத்துல இருக்காரு. வீட்டில் நிம்மதி நிலவக்கூடியதாக இருக்குது. தேவையில்லாத பிரச்சனைகளை உருவெடுத்து கேது உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருப்பதால் துணிச்சலுடன் உங்களுடைய காரியத்தில் இறங்கி மற்றவர்களுக்கு உதவி செய்வீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உற்சாகத்துடன் காணப்படுவீங்க. உங்களுடைய தொழிலில் ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பெண்களுக்கு தலைமை பதவிகள் தேடி வரக்கூடியதாக இருக்குது. வீண் கோபத்தால் விவேகத்தை இழக்காதீங்க. தங்களுடைய சிறப்பான திறமை மிக்க பணி அனைவராலும் அங்கீகரிக்கப்படும். பாராட்டு பெறக்கூடியதாக இருக்கு. மேடை பேச்சாளர்களுக்கு மேன்மையான ஒரு நிலை ஏற்படலாம். நீங்கள் எதிர்பார்த்த விதத்தில் இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கலாம். மகான்களின் தரிசனத்தால் உங்களுக்கு மனம் மகிழ்வதோடு உங்களுடைய மனதில் அமைதி நிலவும். வியாபாரிகளுக்கு புதிய முதலீடுகள் அதிகரித்து லாபம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. உத்தியோகத்தில் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடியதாக இருக்குது. புத்திர பாக்கியம் ஏற்படலாம். தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி அளவு தனவரவு உண்டு. உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி ஏற்படும். தெய்வ சிந்தனையாலும் தர்ம சிந்தனையாலும் உங்களுடைய மனதில் அமைதி நிலவக்கூடியதாக இருக்குது. தொழில் வாய்ப்புகள் பெருகும். உடன் பணிபுரிபவர்கள் பணியாளர்களுடன் பொறுப்பு மிக்க பணியாளர் உற்பத்தி பெருகும். பங்கு சந்தை மூலம் உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதில் அக்கம் பக்கத்தாருடன் நீங்கள் கவனமாக பழக வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படலாம். எதிர்பார்த்தபடி புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். சிலர் பல வகையில் பிறரால் குற்றம் சாற்றப்பட்டு அவதிப்பட நேரிடலாம்.
உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முதல் நாளும் 4, 5 மற்றும் 6 நாட்கள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. எதிர்பாராத தனவரவு நிகழக்கூடியதாக இருக்குது. 6வது சினம் என்பது சினத்தை அடக்கினால் சிரமங்கள் குறையும். போட்டி பொறாமை அகற்றி தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் முன்னேற்றங்கள் சுலபமாகும். திடீர் பயணங்கள் மூலம் ஆதாயங்கள் ஏற்படலாம். சிலர் பழைய கடன்களை அடைத்து புதிய கடன்களை வாங்க முயற்சிப்பாங்க. உயர் அதிகாரிகள் உந்துதல் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது. இடைவிடாதபடி பணி காரணமாக உங்களுக்கு சிறப்பான அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நல்ல காலம் கனிந்து வரும். அரசு அதிகாரிகளுடைய ஆதரவால் உங்களுக்கு பணி உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் புதிய முதலீடுகளை நீங்கள் செய்வீங்க. புதன் 8ஆம் இடத்துல இருக்கார். மறைமுக எதிர்ப்புகள் தோன்றி மறையும். பொருள் இழப்பு ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஆன்லைன் சூதாட்டங்கள் கையிருப்பை காலி செய்யும். சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கார். எதிர்பாராத செலவுகளால் உங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். தொழில் வியாபாரம் உங்களுக்கு சுமாராக நடக்கும். சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்காரு. வீட்டிலும் வெளியிலும் சில எதிர்ப்புகள் தோன்றும். துணிவுடன் இறங்கி சில நல்ல ஒரு காரியங்களை நீங்கள் செய்வீங்க. சனி 7ஆம் இடத்துல இருக்காரு. மன வாழ்க்கை அமையவில்லை என்று ஏக்கத்தில் இருந்தவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியதாகவும், அது மட்டும் இல்லாமல் ராகு 8ஆம் இடத்துல இருப்பதால் அரசாங்க ஒப்பந்தங்கள் போடும்போது ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்து நீங்கள் கொள்ளுங்கள். வாக்கு கொடுத்து நிறைவேற முடியாமல் பழி சொல்லுக்கு ஆளாகாதீங்க. கேது 2ஆம் வீட்டில் இருக்காரு. தக்க சமயத்தில் ஆலோசனைகளை கூறி உங்களுடைய தொழிலில் ஏற்பட்ட சரிவை நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் சரி செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. கிரகநிலை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, கலஸ்தரஸ்தானத்தில் புதன் சனி, அஷ்டமஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் சூரியன், தொழில் ஸ்தானத்தில் குரு சந்திரன், லாபஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் இழுபறியாக நின்ற காரியங்கள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். உடல் ஆரோக்கியம் உங்களுடைய மனதில் உற்சாகத்தை தரும். தடங்கள் நீங்கும். உங்களுடைய வழக்குகளில் இருந்து வந்த தேக நிலை மாறும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். எதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். போட்டிகள் நீங்கும். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கலாம். பெண்களுக்கு மனதில் உற்சாகம் அதிகரிக்கலாம். கலைத்துறையில் விடாமுயற்சியுடன் உங்களுடைய காரியங்களை செய்து சாதகமான ஒரு பலன்களை பெறுவீங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அரசியல்வாதிகளுக்கு புத்தி தெளிவு ஏற்படக்கூடியதாக இருக்குது. மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மாணவர்களுக்கு பிரச்சனைகள் குறையக்கூடியதாக இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையான பேச்சால் வெற்றி பெறுவாங்க. வாகன யோகம் உண்டாகலாம். குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை காணப்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே உங்களுக்கு மகிழ்ச்சி நீடிக்கக்கூடியதாக இருக்குது. உறவு பலுப்படும். பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்க பெறுவீங்க. அவர்களது கல்வியில் முன்னேற்றம் காணப்படலாம். வாய்க்கு ருசியாக உணவு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் அமைஞ்சிருக்கு. மனதுக்கு பிரியமான மங்கையுடன் ஏற்படக்கூடிய இனிய பயணங்களால் இன்புறுவீங்க. வாழ்க்கையில் முன்னேற்றமும் அனுபவங்களும் மற்றும் கௌரவத்தையும் நீங்கள் அடைவீங்க. தாய் மாமனுக்கு நன்மை ஏற்படலாம். தொலைதூர பயணங்களால் நன்மைகள் ஏற்படும். சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றம் ஏற்படும். அரசாங்க துறைகள் மூலம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் வந்து சேரும். வீண் அலைச்சல் ஏற்படலாம். பணிபுரிபவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. எதிரிகளுடைய பணமும் வந்து சேரக்கூடியதாக இருக்குது. உடன்பிறப்புகளுடன் கருத்து வேறுபாடு உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் ஏற்படும். கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கலாம். வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படலாம். சுற்று வட்டாரத்தில் நல்ல ஒரு புகழும் கௌரவம் உங்களுக்கு உண்டாகலாம். சிலருக்கு குழந்தைகளுடைய தொல்லைகள் அவமானங்கள் ஏற்படலாம். பணிபுரியும் பெண்களுக்கு அதிகாரிகளுடைய கெடுபிடி காரணமாக மன உளைச்சல் ஏற்பட்டு வேறு இடத்திற்கு அல்லது வேறு பணிக்கு மாற முற்படுவாங்க.
புதிய வீடு போன்ற அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கு முன் அதற்குரிய மூலப்பத்திரங்கள், வில்லங்க விவகாரங்கள், பட்டா போன்ற ஆவணங்களை ஆராய்ந்து வாங்குவது உங்களுக்கு நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. பிறருக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் உங்களுக்கு மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எதிர்பார்த்த செலவுகள் ஏற்படலாம். உஷ்ண சம்பந்தமான நோய்கள் உங்களுக்கு உண்டாகலாம். அது மட்டும் இல்லாமல் எதிலுமே திருப்தி இல்லாத ஒரு நிலை காணப்படும். இதே நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.